அனைவருக்கும் வணக்கங்க. இயற்பு விதி பத்தி நெறைய புத்தகங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த புத்தகங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்றோம். நெறைய மெத்தட்ஸ் இருக்கு. இத பண்ணுனா அது கிடைக்கும், அத பண்ணா இது கிடைக்கும். நான் அப்படி சொல்ல வரல. உங்களுக்கு எந்த மாரியான ஒரு செயல்பாட செய்யும்போது அது கிடைக்கும் அப்படிங்கிறது. அதாவது நீங்க ஒரு வினைய ஆற்றுறீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு எதிர்வினை உண்டு. அப்படிங்கிறது ஒரு செயல்பாடு. அந்த வினை எந்த மாரியான செயலா இருந்தா, அதனுடைய எதிர்வினை நமக்கு அந்த மாரியான செயல்ல அமையுங்கிறது தான் இங்க கேள்வி. ஏன்னா ஆழ்மனதின் அற்புத சக்தியும் சரி, மனம் எனும் பிரார்த்தனை எனும் மகத்தான சக்தி அப்படிங்கிற அந்த புத்தகத்திலயும் சரி, இந்த புத்தகத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நல்ல எண்ணங்கள விதைக்கும்போது நல்லவை வளருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அது எந்த மாரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு வினை செய்றீங்க. நான் நல்லத பத்தி யோசிக்கிறேன். இது ஒரு வினை. அதற்கு எதிர்வினை தான் ஆழ்மனம் அதற்கு தேற்றாற் போல ஒரு தன்மையை கொடுக்கும். அப்போ அந்த ஆழ்மனம் கொடுக்கக்கூடியது தான் எதிர்வினை. அப்போ நான் செய்யக்கூடிய செயலுக்கு எதிர்வினையா, நான் என்ன செய்றேனோ அதுதான் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்போ அதுக்கு தீர்வு நாம பிரார்த்தனை மூலம் தான் அத அடையறது அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறாங்க. நன்றி.